இயக்குனரும் முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய மகனுமான ஜேசன் சஞ்சய் தன்னுடைய சிக்மா படம் குறித்த தகவல்களை ஷேர் பண்ணிருக்காரு. மேலும் ஒரு சில அதிர்ச்சிகரமான விஷயங்களையுமே பேசியிருக்காரு. தமிழ் திரையுலகுடைய முன்னணி தயாரிப்பு நிறுவனமான லைகா புரொடக்ஷன் தயாரிப்புல அறிமுக இயக்குனர் ஜேசன் சஞ்சய் இயக்கத்தில் உருவாகியுள்ள சிக்மா திரைப்படம் வர ஜூலை 31ஆம் தேதி உலகெங்கிலுமே ரிலீஸ் ஆக இருக்கு. படத்துல இளம் நடிகர் சந்தீப் கிஷன் கதாநாயகனாக நடிக்கிறார். இவருடன் பிரியா அப்துல்லா, சம்பத் ராஜ் மற்றும் நடன இயக்குனர் ராஜேஷ் சுந்தரம் உள்ளிட்ட பல செலிபிரிட்டிஸுமே நடிக்கிறாங்க. படத்திற்கு முன்னணி இசையமைப்பாளரான தமன் அவர்கள் இசையமைக்கிறாரு. முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய மகன் சிக்மா படத்தை இயக்கியிருப்பதால படத்தின் மீதான எதிர்பார்ப்பு பல மடங்கு உயர்ந்திருக்கு. வெளிநாடுகள்ல திரைப்பட தயாரிப்பு மற்றும் திரைக்கதை எழுதுதல் ஆகிய துறைகள்ல முறையான பட்டப்படிப்பு முடித்துள்ள ஜேசன் சஞ்சய் அவர்கள் இயக்குனராக களமிறங்கிய முதல் படம் இது. அதனாலுமே படத்திற்கு எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கு. இந்த நிலையில படத்தை பற்றி ஜேசன் அவர்கள் ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாரு. மேலும் பாத்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்களுடைய நடவடிக்கைகளை பற்றியுமே ஜேசன் அவர்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காரு. அதாவது விஜய் அவர்கள் முதல்வரானது ஜேசன் அவர்களுக்கு கொல்ல சந்தோஷம் அப்படின்றது சொல்லியிருந்தாரு. இருந்தாலுமே த்ரிஷா அவர்களுடன் அடிக்கடி பொது வழியில செல்வது ஜேசன் அவர்களுக்கு பிடிக்கவில்லை அப்படின்னு நேரடியாகவே குற்றச்சாட்டு வச்சிருக்காரா. அது மட்டும் இல்லாமல் சங்கீதா அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி மீண்டும் இணைந்து ஒரு குடும்பமாக வாழ வேண்டும் அப்படின்றத ஜேசன் அவர்கள் விரும்புவதாக சொல்லியிருக்காரு. இந்த தகவல் தற்போது வெளியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.